சொல்றான் கால்ல கூப்பிட்டு வண்டியில வரணும் பார்த்தா சிரிக்குள்ள வண்டியா பேசுறா. ஹலோ மாப்ள. அத்தா எந்த ஊர்ல இருக்க? நான் திருவண்ணாமலையில் இருக்கேன். ஆள் கிடைச்சிருங்களா? நீ கவலைப்படாதீரும், நான் ஆளோட தான் வருவேன். சே, என்ன படம் தெரியலையே பரட்ட, ஒரு ரூபாய் கிடைக்க மாட்டான். அத்தான் வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. அண்ணே ஒரு ஐடியா. என்னல? நேரா சங்கத்துக்கு போமா? சங்கம்னா? அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு தெரியுமா? ஓ. இப்போ நம்ம ஊர்ல ஒரு தவசம்னா ஐயர் கிடப்பானா? இதுவே ராமேஸ்வரமா இருந்தா மொத்த ஐயர் இங்கே தான் இருப்பாங்க. ஆமலே. நேரா போறோம், தூக்குறோம். நீ இப்ப வந்த விஷயமும் உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப கூட வீடு பூந்து எங்க ஆளை மிரட்டி இருக்கீங்க. எங்க ஊருக்குள்ளேயே போய் எங்க ஆட்களையே அடிச்சிருக்கீங்க. முதல்ல இடத்த காலி பண்ணல. நீ இப்ப வந்த விஷயம் வெளியில தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்ப வர முடியாதா? வர முடியாதுல. இது ஓ ஊருன்னு நினைச்சியா? எங்க ஊரு, எங்க பேட்டை, என் பேட்டை. முதல்ல தெரிச்சு வெளியே போட. மேல எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா? சரி. மாப்ள ஆள் கிடைச்சிட்டாங்களா? இல்லத்தான், திருவண்ணாமலை இளமாங்குளம் காரியாண்டி எல்லாரும் போயிட்டு வந்துட்டோம். இந்த பையன் அங்கெல்லாம் சொல்லி வச்சிருப்பான் போல. ஒருத்தரும் வர மாட்டான். நீ கவலைப்படாதீங்க, யாரையா இப்படி தூக்கிட்டு வந்துடுறோம். என்னாச்சுங்க? ஆள் வந்தாச்சா? நீ உள்ள போட்டி. அண்ணே டீ. ஏலே, அங்கே பாத்தியா? அந்த 1 கோடி ரூபாய் பணம் கேட்டிருந்தியா? நம்ம லட்சுமண மகன் ராக்கெட் மாதிரி இல்ல? ராக்கெட்டே தான். ஆமா, அவன் ஒரு ஆளே போதுமே, அம்புடு சொல்லி முடிச்சு விடுவேன். என்னல சொல்ற? போல அமைக்கலாம். டீ. ஏலே, அங்கே சடுகு பண்ண ஆள் இல்லாம ஊரே பணத்தை போட்டு காத்து கிடக்கு. ஒருத்தர் சீக்கிரம் அவனை போய் கூப்பிடாம டீ முக்கியமா டீ போல. ஏலே ஏலே ஏலே, நீ லட்சுமண மகன் ராக்கெட் தானே? யார் நீங்க? நீ ராக்கெட் மரியாதை பேசுங்க. இப்போ என்ன வேணும்? நான் சிங்கப்பூர் மலேசியான்னு போய் சம்பாரிச்சு கடையை போட்டா நீங்க ராக்கெட்டு பக்கெட்டுங்க. கட்டிங்க சேவிங்க. கட்டியும் இல்ல ஜெயும் இல்ல, ஒரு சடங்கு ஜெயம் செய்யணும்ல. இலவெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த இலவெல்லாம் நான் வேண்டான்னு தானே டவுன்ல வந்து கடையை போட்டேன். திருப்பி இந்த அளவுக்கு கூப்பிடுதியா? துட்டு நிறைய வாங்கிக்கல. துட்டு என்கிட்ட நிறைய இருக்கு. இந்த மாதிரி 4 காரியம் வீட்டில் வச்சிருக்கேன். நான் வேணா துட்டு தரேன். கிளம்புங்க. வந்துட்டானு இலவு எடுக்க. என்னால இப்படி மரியாதைலாம் பேசிட்டு போலாம்? என்னையா அது அக்கிரமாமல் இருக்கு? வெளியே வர வெயில் இறங்கிட்டே இருக்கு. வேணும்னே வீம்புக்கு இப்படி பண்ணலாம்ல. அவனுக்கு மண்டக்கு இருக்கு ஜாஸ்தி. ஒத்தையிலே இருந்துக்கிட்டு இந்த ஊரையே எதிர்க்காமனா அவனுக்கு எவ்வளவு நெஞ்ச வைத்திருக்கணும். அவனெல்லாம் சும்மா விட்டுடலாமா? இன்னைக்கு சுடலாண்டி குடும்பத்துக்கே வராதவன் நாளைக்கு உனக்கும் எனக்கும்னா எப்படி வருவான்? ஒரு வீட்டு பிரச்சனையா? ஊர் பிரச்சனைவே. ஒவ்வொரு போகத்துக்கும் நெல்லு, புது துணி, அது மட்டும் இல்லாம நல்லது கெட்டது அத்தனைக்கு அவ்வளவு செஞ்சிருக்கோம். இதெல்லாம் இன்னும் மைத்துக்காவ. இந்த பயல அன்னைக்கே குத்தி குடலை உருவாம விட்டது நம்ம தப்புதாவ. அந்த காந்தி பெரியார் இருக்கானே, அவன் பண்ற வேலை தான் இதெல்லாம். சும்மா அப்படி பேசிட்டுலாம் இருக்க வேண்டாம். வாங்க ஒரு 8 அவன் வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு கேட்டு வந்துருவான். அவன் அதுக்கெல்லாம் மசிய மாட்டான். வீம்பு பிடிச்சவ மசியா வப்பவ. அந்த திமிரு பிடிச்ச பயலுக்காண்டி ஊர் தலைகுடிய கூடாது. ஆமா, அவனை நான் பாத்துக்கிறேன். ஐயா, ஆள் வந்துகிட்டு இருக்கு. என்னடா சொல்ற? சின்னசாமி அவரான்? சின்னசாமி என்ன சின்னசாமி? அவன் மாமனே வந்துகிட்டு இருக்கான். பட்ட இந்த வந்துட்டா பார்த்தால. ஆமாண்ணே. ஒதுங்கான இறங்கி வாங்க மாமா, எதையாவது அறிவிட்டதமா பண்ண வேண்டியது. ஏலே, ஏம்ல வழி படிச்சிருக்கியா? நீ வர மாட்டே சொல்றீல, அதான் இந்த ஆளை கூட்டி போறோம். பேச வரல மாமா. யாரை கேட்டு வரீங்க அவங்க கூட? இல்ல மர்மோனே, நீங்க நல்லா இருக்கணும், உங்களை காப்பாத்துறதுக்கு தான் வந்தேன். ஆமா, போங்க போய் சடங்கு பண்ணுங்க. இங்க ஏன் போன விழுகும், உங்க மகளை கூட்டு போய் விதவை சடங்கு பண்ணுங்க. ஐயா, நான் எப்படியாவது பேசி அனுப்பி. மாமா வார இந்த பக்கம்.
என்னல மாமனும் மருமனும் நாடகம் மாறீங்களா? சடங்கு பண்ண வர மாட்டீங்க. வர மாட்டாரு. போவோம். உங்களை குடும்பத்தோட கொளுத்துறேன் பாருல. கொளுத்து வர. எதுக்கு இப்ப நீங்க இங்க போறீங்க? உங்களை யாரா போய் சொன்னாங்களா? ஒரு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டீங்களா அவங்ககிட்டயாவது? இல்ல நீங்க நல்லா இருக்கணுமே. ஆனா போங்க. சரி 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 போக்கலை போ உள்ள போ போ போ. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை, இந்த முள்ளு கல்கோட்டை, நம்ம இடத்தாரு அவன் சின்னச்சாமி வல்லைன்னு கொலவெறியில இருக்கானுவ. சொந்தக்காரங்க பூரா அழுது ஓஞ்சு போயிட்டாங்க. நீ மட்டும் ஒவ்வொரு ரூம்பா உட்கார்ந்து அழுத சரி. தாத்தாவோட பெட்ரூம்ல பரண்டு உருண்டு அழுதைய அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். தாத்தா நாளைக்கு சதுர கொடை புடிச்சு கிடைச்சவனை விட்டுட்டு கிழவிய கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கியா? அறிவு கட்ட மூதி. என்னையா இன்னைக்கு இதுக்குதான் மாலை போட்டு மரியாதை செஞ்சிடலான்னு சொன்னேன். சவத்தை தூக்கும் போது போடலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி ஆகும்னு யாருக்குள்ள தெரியும்? சடங்கு பண்ண ஒரு பயல கூட்டுறதுக்கு துப்பில்ல உனக்கு திமிரு பிடிச்சவன் பைத்தியக்காரன் ஆக்கி விட்டானே. ஊர்ல இருக்க பிச்சைக்கார பையங்களா ராசா மாதிரி அலங்கரிச்சு போறாங்க. நம்ம அப்பா ராசா மாதிரி வாழ்ந்தவர், அவரை போய் இப்படி அனாதை ஐஸ் பட்டியில வச்சுட்டியானே. ஏன் இப்படி பண்ண? ஏதாச்சும் பண்ணு. மாப்ள வா. மாப்ள இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்துட்டேன். எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது. ஒரு இருக்கிற செத்து தொலைட்டோம். சரிதான்.